ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பானது, கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு யார் எதிர்த்து நிற்க முடியும்? கடவுளோடு நாம் இருக்கும் பொழுது, கடவுளோடு நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு தீமையோ யாரும் நமக்கு எந்த விதத்திலும் கொடுக்க முடியாது என்ற உறுதியை இந்த திருவள்ளுவத்தின் வழியாக உங்களுக்கு நான் விளக்க இருக்கின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, இதற்கு மேல் நாம் என்ன செய்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று திருத்தூதர் பவுல் ரோமேர் இருக்கிற சபை மக்களுக்கு கூறுகின்றார், உறுதி கூறுகின்றார். இதற்கு மேல் நான் என்ன கேரண்டி, இதற்கு மேல் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? இதற்கு மேலான ஒரு பாதுகாப்பு நமக்கு எதுவும் இல்லை. அதை தருகிறவன் நம் கடவுள். அந்த கடவுளை நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஒரு பொழுதும் நாம் கவலைப்படக்கூடாது. எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, எதை குறித்து நாம் கலங்கி சோர்வுற்று நாம் இருக்கக்கூடாது என்ற உறுதியை திருத்தூதர் பவுலானவர் ரோமே உள்ள மக்களுக்கு, இறை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். நாமும் அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே பலவிதமான கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை சூழ்கின்ற பொழுது நாம் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கின்றோம். பலவித சிந்தனைகளை குறித்து நாம் கலங்கி தவித்து எல்லாவற்றிலும் நாம் இழந்து போனதைப் போல, எல்லாவற்றையும் இழந்ததைப் போல ஒரு சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொண்டு, நமக்கு யார் இருக்கின்றார், நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஆறுதல் சொல்ல, நம்மை வழி நடத்த யார் உண்டு என்று சொல்லி நிறைய நேரத்தில் நாம் கலங்கி தகுவிக்கிறவர்களாய் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் அதற்கு மாறாக நாம் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ கடவுள் அழைக்கவில்லை. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் கடவுள் நம் சார்பாக இருப்பார். எந்த சூழ்நிலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்பது உறுதியாக இருக்கிறது. நாம் தான் நம் கடவுளை அறிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். அருகில் கடவுள் இருக்கின்றார் என்ற உணர்வு இல்லாதவர்களாய் நாம் பல நேரங்களில் கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின் தலைப்பு பார்க்கக்கூடியது மார்த்தாளும் மரியாளும். மார்த்தாளும் மரியாளும் இருந்த சூழ்நிலை, ஆண்டவரிடத்திலே இருந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவாகி நாம் அனைவருக்கும் அந்த நிகழ்ச்சி மிக கண்டிப்பாக தெரிந்திருக்கும். மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு போகின்றார். இயேசு பெத்தானியாவுக்கு சென்ற பொழுது வீதியிலே நடந்து சென்ற பொழுது இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு வழியாக போகின்றார். அப்பொழுது இந்த மார்த்தாள் வெளியே போய் ஆண்டவரை அன்போடு அழைத்து அவரை பரிவோடு, வாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து தங்க வேண்டும், எங்களோடு நீங்கள் உறவாட வேண்டும், உங்களுடைய வார்த்தைகளை, இறை வார்த்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும், கற்பிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை வருந்தி கேட்டு தன் வீட்டுக்கு அழைத்தவர் மார்த்தாள். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு மார்த்தாள் உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோண்டாய். அவருக்கு என்ன விதமான பணிவிடை செய்ய வேண்டும், அவரோடு வந்திருக்கின்ற சீடர்களுக்கு நாம் எப்படிப்பட்டதான பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு வகையான கலக்கத்திலே, ஒரு வகையான சோர்விலே, ஒரு வகையான கலக்கம், பரபரப்பு, எதையாவது செய்ய வேண்டும், நல்ல விதத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மகள் மார்த்தாள் முழுமையாக உலகார்ந்த காரியங்களிலே தன்னை முழுமையாக பரபரமாக்கிக் கொள்கின்றாள். அதன் விளைவாக அவள் அதிலே மிகுந்த கஷ்டப்படுகின்றாள். எனக்கு யார் உதவி ஆள் இல்லையே என்று சொல்லி அவள் தவித்தவளாய் தனிமையை உணர்கின்றாள். ஆனால் இயேசு அருகில் இருக்கின்றார். இயேசு அந்த வீட்டில் இருக்கின்றார். இயேசுவுக்கு அவள் மிக அருகில் இருந்த பொழுதும் கூட அந்த இயேசுவை அறியாதவளாய் இருக்கின்றாள். அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்ம வீட்டிலே இயேசு இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய வாழ்வில் இயேசு இருக்கின்றார், நாம் வேலை செய்கின்ற இடத்துல இயேசு இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார் என்ற நேரத்திலே நாம் சில சமயங்களிலே நாம் மறந்து விடுகின்ற பொழுது நாம் இப்படிப்பட்டதான கவலையிலும், இப்படிப்பட்டதான ஏமாற்றத்திலும், இப்படிப்பட்டதான தோல்வி போன்ற ஒரு மன சூழ்நிலையை நாம் உண்டு பண்ணிக் கொள்கின்றோம். ஆனால் மரியாளோ ஆண்டவர் பாக்கிலே அமர்ந்துட்டாங்க. இயேசு உள்ளே வந்த பிறகு அவள் எதை குறித்தும் கலங்கவில்லை. இயேசு எதையும் எதிர்பார்க்காதவர். என்னிடத்தில் இயேசு எந்த விதத்திலும் எதையும் எதிர்பார்க்காத கடவுளாக இருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பது எல்லாமே அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற நான் குறிப்பெடுக்க வேண்டும், அவரோடு நான் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும் என்கின்ற புத்தியுள்ள ஸ்திரீயாக அந்த மரியாள் முற்றுமாய் தம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து விடுகின்றாள். அவருடைய பாதத்திலே அமர்ந்து விடுகின்ற பொழுது அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இயேசுவின் முகத்தை நோக்கி இருந்ததனாலே, இயேசு என்னோடு இருக்கின்றார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்ற உணர்வை மரியாள் பெற்றுக்கொண்டாள். ஆனால் மார்த்தாளோ
தன்னுடைய உலகாந்த காரியங்களினாலே ஆண்டவர் திருப்திப்படுத்த வேண்டும். ஆண்டவரை முழுமையாக நாம் திருப்திப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும். பலவித பலகாரங்களினாலும் பலவித உணவுகளினாலும் பலவிதமான சௌகரியங்களினாலும் இயேசுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்த மரியாளுக்கு கிடைத்ததோ ஏமாற்றம். அவள் வாழ்க்கையிலே ஒரு தனிமை, அவள் வாழ்க்கையிலே ஒரு வகையான விரக்தி. தன் சகோதரியை குறித்து அவள் குறை சொல்லுகிறவர்களாய் மாறுகின்றார். பிரியமானவர்களே, நாமும் அநேக நேரங்களிலே நாம் பிறரை குறை சொல்லுவதாய் மாறுகின்றோம், பிறரை நாம் எதிர்த்து பேசுகிறவர்களாய் மாறுகின்றோம். அவர்களால் தான் நான் இப்படி இருக்கின்றேன், அவர்களால் தான் என் வாழ்க்கை அழிந்து விட்டது, அவர்களால் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது, என் சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி குறிப்பிட்ட நபரை குறித்து நம் அருகில் இருக்கிறவர்களையோ நம் தூரத்தில் இருக்கிறவரையோ நண்பரையோ உறவினர்களையோ நாம் பல நேரங்களில் நாம் சபிக்கிறவர்களாகவும் அவளை பழித்து பேசுகிறவர்களாகவும் நாம் மாறிவிடுகின்றோம். ஏனென்றால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த பொழுது அவளுக்கு அந்த சிந்தனை வரவில்லை. மார்த்தாலோ அவருடைய பாதத்தை விட்டு விலகி தன் உலங்காத காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது இயேசுவின் மீதே அந்த மகளுக்கு ஒரு வகையான விரக்தி ஏற்படுகின்றது. ஆண்டவரே, நீ என் சகோதரிக்கு சொல்ல மாட்டீரா, எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவள் போய் கேள்வி கேட்கும் அளவுக்கு அவளுடைய சூழ்நிலை மாறி போனது. நாமும் அநேக நேரங்களே கடவுளை குறை சொல்வதாய் மாறிவிடுகின்றோம். நாம் செய்த தவறு, நாம் செய்த மீறுதலினாலே, நாம் கடவுளை விட்டு விலகி வந்ததினாலே, நாம் பலவிதமான இன்னல்களினாலும் கவலையினாலும் கஷ்டங்களினாலும் நாம் பண கஷ்டங்களாலும் உடல் சுகவீனங்களாலும் பலவிதமான தோல்விகளினாலும் நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை குறை சொல்வதாய் மாறிவிடுகின்றோம். ஆனால் ரோமர் 8:31 படியாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் முழுமையாக ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கின்றார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற உணர்வோடு நாம் இயேசுவின் பாதத்திலே மார்த்தாளை போல அல்ல, மரியாவை போல நாம் அமர்ந்து அவரோடு நாம் நம்முடைய உறவை நீடிப்போமே ஆனால், அவரோடு நம்முடைய சம்பாஷணையும் நம்முடைய பேச்சுக்களையும் அவரோடு வைப்போமே ஆனால் நாம் மிகுந்த மனநிறைவோடு சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாததாக வாழ்வோம். ஆனால் மார்த்தாளை போல ஆண்டவனுடைய பாதத்தை விட்டு அவருக்கு அருகில் விட்டு நாம் விலகி வருகின்ற பொழுது பலவிதமான கவலையினாலும் பலவிதமான குறைகளினாலும் நம் வாழ்க்கை அலக்கடிக்கப்படுகின்றது. இந்த காணொலி மொழியாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகின்ற பொழுது ரோமர் 8:31 நாம் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? கடவுள் நம் பக்கத்தில் இருக்கின்றார், நமக்கு யார் எதிர்த்து நிற்க முடியும் என்ற கேள்வியை திருத்துதர் பவுல் சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்டதான கலக்கத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான தோல்வியில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான இழப்பில் இருந்தாலும் கடவுள் என் சார்பில் இருக்கின்றார், கடவுளோடு நான் இருப்பேன், என்னுடைய சிந்தனையும் என்னுடைய நோக்கமும் என்னுடைய பார்வையும் எல்லாம் கடவுளை நோக்கி இருக்கும், என் நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் அவர்களே உறுதிப்பட்டிருக்கும் என்று சொல்வோமே. ஆனால் நாம் முழுமையாக கடவுளின் பிரசனத்தை உணர்வோம், மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். கடவுள் கடைசியாக அவ்வாறு சொல்லி அதை முடைக்கின்றார். மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே. பாருங்கள், கடவுள் அழகாக சொல்கிறார் மார்த்தாவை பார்த்து, தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுபடாது என்றார். நல்ல பங்கு என்னவென்றால் கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது, கடவுளையே நம்பி இருப்பது. அதுதான் சொல்ல போனோம்னா கடவுளையே நம்பி இருப்பது. நாம் கடவுளை எப்படி நம்பி இருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு வரும். கடவுளோடு நம்பி இருப்பது என்றால் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருப்பதல்ல. இந்த இறை வார்த்தையை படிப்பதன் மூலமாகவும் அவரோடு நம்முடைய செபத்தை ஏறெடுப்பதன், அவரோடு நாம் பேசுவதன் மூலமாகவும் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாம் மீண்டும் மீண்டுமாக உறுதி செய்கின்றோம். அமர்ந்திருப்பது என்பது ஏதோ ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்து கடவுள் என்னோடு இருக்கிறார் எனக்கு எந்த குறையில்லை என்று சொல்வதனாலே பயனல்ல. மாறாக இறை வார்த்தைகளை படிப்பதும் அவரோடு பேசுவது, ஜெபத்தின் வழியாக நம்முடைய எல்லா இயக்கங்களையும் நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் அவர் பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது நம்மை மனநிறைவோடு வைத்திருப்பார், மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார், வெற்றியோடு வைத்திருப்பார். அந்த ஒரு உணர்வோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். நன்றி.